குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ஒரு இயற்கை பாவகிரகமான ராகு அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாமனா தாராளமாக இருக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தருமே தவிர பெருசாக கெடுக்காதுன்னு அர்த்தம். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சனியினுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கன்னி ராசிக்கு தற்போது சனியினுடைய தாக்கம் இருந்துட்டு இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயினுடைய அமர்வு. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் அந்த அளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனால் செவ்வாய் போய் அங்கே ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த பதிவோட சொல்லி தந்துடுறேன் நான். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. கூடவே புதன் வக்ரமாக சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க. குரு சுக்கிரன் புதன் 3 கிரகங்கள் லாபத்தில், நல்ல ஒரு கிரகச்சேர்க்கை, நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்குது, நல்ல விஷயம். ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி. புதன் பகவான் 7/7/2026 அன்னைக்கு வக்ரகதியில் இருக்கிற புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வக்ர பயிற்சியாகி அங்கே ஆட்சி பலம் அடையுது. உங்களுடைய ராசிநாதன் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது, ரைட். அடுத்ததா சூரியன் 16/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். சூரியன் 11 இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த பயிற்சியுமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 23/7/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது. ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்திலே வக்ர நிவர்த்தி அடைகிறார், நல்ல விஷயம்தான். புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த 3 நாட்களில் 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருந்த கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, பாருங்கள், 2ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும் பொருளாதாரம் அப்படின்னா, ரைட். முதல் 4 நாட்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோடு இருக்கிறார். ஸோ அப்போ 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறதும் 2-11 தொடர்பு ஏற்படுறதும் நல்ல விஷயம். 9ஆம் அதிபதி 11 இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் லாபம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காவது கிடைக்கும் அந்த விஷயமெல்லாம். வாழ்க்கை துணைக்கு தொழிலில் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கோ, ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் அதில் ஒரு நல்ல லாபம் பார்க்கும், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாயிட்டு இருந்திருக்கும். ஆனால் கவனமாக இருங்க. 4/7/2026 அப்புறம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் அதிபதி 12ல் சம்பாதிக்கிற காசு பூரா செலவுக்கே போகுது அப்படின்ற ஒரு மன ஏக்கம் வந்துடும். இவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ணுறது, எதுவும் மிச்சம் இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே தோண வைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் சுப காரியங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களாம் சேஃபாக இருந்துக்குவீங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கேன் சார், ஒரு வாகனம் வாங்கினா அது லோன் கட்டிகிட்டு இருக்கேன் சார், 2 மாதம் சேர்த்து இந்த மாதம் லோன் கட்டலான்னு நினைக்கிறேன்,
ஜுவல் வாங்குறதுக்காக இல்லையா சீட்டு போட்டிருக்கேன், கட்ட முடியாமல் கட்டிகிட்டு இருக்கேன் சார், என்னோட செலவுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சு போட்டு அது கட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தண்டத்துக்கு செலவு பண்ணோம், படத்துக்கு போகிறேன், டூர் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பண்ணுறேன் செலவு பண்ணிங்கன்னா, இல்லை புதுசாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், தொழிலில் பணத்தை போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காசு ரிட்டர்ன் பார்க்க முடியாது. ரைட்? எப்படியோ செலவு வருது, உபயோகமான செலவாக பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுன்னா, உபயோகம் இல்லாத விஷயங்களுக்கு தான் செலவு பண்ண தோணும். ஏன்னா சுக்கிரனே ஆடம்பரக்காரகன், அவர் போய் கேது கூட நிற்கிறார், கேது தொட போகிறார். அப்படிங்கும்போது அந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆயிடும். நம்மளுக்கு அதில் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மனது வராது. அப்போது பொருளாதார ரீதியான முக்கிய முடிவுகளை இந்த மாதம் நீங்கள் எடுக்காமல் இருப்பதே நல்லது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா எடுத்து நெகட்டிவாக சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். சம்பாதிக்கிறது காசு போனால் ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான விஷயம். இப்போ நிலமோ நகையோ வித்துட்டோம்னா திரும்பி வாங்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா போயிடுது. அந்தளவுக்கு சூழல் ஓடிட்டு இருக்குது. புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, 7ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. மாத கடைசியில் ஒரு வக்ரமும் ஆகிறாரு. எப்படி கணவன் மனைவியோட இருக்கும்? 2 பேர்த்துக்குள்ள 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். சண்டை சச்சரவோட தான் இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, நம்மளுடைய கருத்துக்களுக்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸுக்கு மதிப்பே கொடுக்காமல் போயிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம எதுவும் வேலையே செய்யாத மாதிரி, நம்ம ஒரு சோம்பேறி மாதிரியும், இவங்க தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி, எண்ணெயும் நிற்கிற மாதிரியும் நம்மளை போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, நம்மளை என்ன எதுக்கும் ஆகாத ஆளுகளா, எதுவும் நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரியான மனக்குமுறல்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும். கன்னிராசிக்காரங்க பல பேர் சொல்லிடுவீங்க, பல பேர் சொல்லாமல் கூட மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. கணவன் மனைவி உறவில் நம்மளை டம்ப் பண்ணுறதோ, நம்மளை கீழ்த்தரமாக பேசுகிறதோ, நம்மளுடைய தகுதியை குறைச்சி பேசுகிறது மாதிரி விஷயங்களாக இருந்துட்டு இருந்தது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா குருவினுடைய பார்வை 7ஆம் அதிபதிக்கு கிடைச்சாச்சு. குரு பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த சரி இப்படி தான் இருக்குது, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனையோடு நம்மளை கொண்டு போக வைக்கும். அதே போல் உங்களை டம்ப் பண்ணி கீழே பேசிகிட்டு இருந்த துணையும் கூட ரியலைஸ் பண்ணுவாங்க, சரி இப்படி தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் நான் தான் பெருசுங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது மாறாது. ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறார், 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது இல்லையா, அது மாறாது. சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, வேலை எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி 6ஆம் இடத்துல ராகு. வேலைக்கு போகிறவங்க சின்ன சின்ன பிக்கல் புடுங்கல்களோட புதுசான விஷயங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா கற்றுக்கிற மாதிரி இருக்குது. வேலை வேகமாக நகர மாட்டேது. தெரிஞ்ச விஷயத்தை செய்கிறது சீக்கிரம் செஞ்சிடலாம். தெரியாத விஷயத்தில் புதுசாக அதை ஒன்று செய்யணும், முடிக்கணும்னா நம்மளுக்கு லேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு குமுறல் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போதும் இந்த மாதமும் அதே போல தான் இருக்குது. வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூருக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்காக அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்குது. இல்லை வெளிநாடு சம்மந்தமாக, வெளி மாநிலம் சம்மந்தமான நபர்கள் வெளியிலிருந்து ப்ரொடக்ஷன் வருது, இல்லை அதுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வெளிவட்டார மனிதர்களோடு பழக்க வழக்கம் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. எதிரிகளை ஜெயிக்க முடியும். எதிரிகளே இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யார் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி போடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை வேணும். ஏன்னா உணவு பழக்கம் இன்டேக் எடுக்கிறது, இன்டேக் என்ன எப்பவும் போல் நார்மலாக எடுக்கிறதெல்லாம் ஓகே. ஆண்களாக இருந்தால் போதை வஸ்துக்கள் எல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. போதை வஸ்துக்களோட வாகனமெல்லாம் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா பெரிய விபத்துக்களை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. உடலில் ஏதாவது குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிந்த அளவு உடல் தொந்தரவுகள் வராமல் இருப்பதற்காக நல்ல உணவுகளை உண்பதோ, சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக படுது அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப கவனமாக இருங்க. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையும் சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது. சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்நேரமும் தொழில் சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்நேரமும் ஏன்னா 10 கூடியர் 10ல் போய் பலமாகிறாரு. அதில் வக்ரமாக கூட இருக்குது. வக்ர நிவர்த்தி 23ஆம் தேதிக்கு தான் ஆகுது.
அப்படிங்கும்போது அதில் பிடிவாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் பண்ணணும், தொழில் இப்படித்தான் நடத்தணும், பிடிக்கணும், உனக்கு என்ன தெரியும், அப்படி இப்படின்னு போகிறவன் எல்லாத்தையும் பிடிச்சி அவன் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நம்மளுக்கு கீழே வேலை செய்கிற ஆள் திட்டினா பரவாயில்ல, அவன் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம மட்டும் வியாபாரம் வாங்குறதுக்கு வந்திருப்பான். அவங்க கூட போய் உட்காந்துட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அவங்க நம்மளோட பிஸ்னஸ் இப்படியெல்லாம் நடக்குது, பிடிக்குது, நம்மளோட விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அவனை தாட்டி விடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதில் பிடிவாதத்தை நம்ம பார்க்க முடியும். பிடிவாதத்தையெல்லாம் பார்க்கலாம். தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. காசு பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுயதொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, காசு பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. மற்றபடி தொழிலில் எந்த விதமான ஒரு குறைபாடுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக இந்த மாதமும் ரன் ஆகத்தான் போகுது. தொழில் சார்ந்த விஷயங்களை பிடிவாதத்தை குறைச்சிக்குங்க. எந்நேரம் தொழில் 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 நினையாமல் குடும்பத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. அது உங்கள் விருப்பம். சரி, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தது, கொஞ்சம் சுறுசுறுப்பாகிட்டோம். அடுத்தவங்க எதாவது வேலை சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்கு பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் வேலையை அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் முடிக்கிற அளவுக்கு ஸ்பீடப் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்லவைகளை மற்றவர்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய குறைகளை மற்றவர்கள் பெருசாக கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது. ஸோ அப்போது அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். மற்றவங்க வேலைக்கு ஸ்பீடாக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் வேலைக்கு நீங்கள் ஸ்பீடாக இருப்பீங்க இந்த மாதத்தில். எந்த மாற்றமும் இல்லை. ரைட், ஓகே. பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உண்டான உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா, சிம்பிளாக தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளும் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையினால் மன அழுத்தத்தை தான் சந்திப்பீங்க. ரைட், அப்போ தாயாருக்கு அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு, அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. தந்தையால் தேவையில்லாத சங்கடங்கள் மன அழுத்தங்கள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியதாக இருக்கும். ஓகே, படிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது சூரியனுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 2ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதி கேது கூட இருக்கிறார். அப்படிங்கும்போது அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிப்புலையெல்லாம். உயர்கல்விக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். அடிப்படை கல்வி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். விளையாட போகிறாங்களா, வர்றாங்களா, படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்துக்கணும்னு சொல்லுது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? இப்போது கரெக்டாக கைட் பண்ணலன்னா அது சரியாக வராது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் பார்த்துக்கிட்ட வேண்டியது இருக்குது. எதிர்ப்புகள், கடன், இது எல்லாமே உங்கள் கை மீறி போகாமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா ராகு அங்கே இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடத்துதோ அவங்களுக்கெல்லாம் கடனோ நோயோ எதிர்ப்போ வழக்கோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதிரிகளை ஜெயிச்சிருவோம். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை தேடுவோம். வழக்குகளுக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் வேலை நடக்கும். ஏன்னா மறுபடியும் குரு பயிற்சி ஆனால் தான் வழக்கு உங்கள் சைடு உங்களுக்கு ஃபேவராக மாறும். அதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதா வழி இருக்கான்னா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு 2 நெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் அமோகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.